வெல்கம் டு NMAX இவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிசலனஸ் எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 10. tan inverse of root of 1 plus x minus root of 1 minus x whole divided by square root of 1 plus x plus square root of 1 minus x is equal to pi by 4 minus 1 by 2 cos inverse x. ப்ரூவ் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ அப்போ நான் அவங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. டேக் x is equal to cos 2 theta. அப்போது 2 theta is equal to cos inverse x, theta is equal to 1 by 2 cos inverse x. ஸோ க்ளூ கொடுத்துட்டாங்கன்னு போது அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ LHS அப்போ tan inverse அவங்க எக்ஸ் கொடுத்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், cos 2 thetaன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 1 minus cos 2 theta divided by 1 plus cos 2 theta plus 1 minus cos 2 theta. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். 1 plus cos 2 theta is equal to 2 cos square theta. 1 minus cos theta is equal to, அதாவது இங்கே கீழே டிவைடட் பைன்னு இருந்திருக்கோம், அதை நம்ம இங்கே மேலே கொண்டு போயிடுறோம். 2 sin square theta. இந்த வேல்யூஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ tan inverse 2 cos square theta minus root 2 sin square theta divided by root 2 cos square theta plus root 2 sin square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், tan inverse root 2 வெளியே எடுத்துடுறோம். அப்படின்னா இங்கே வெறும் root cos square thetaன்னு இருக்கும், அது cos theta minus root 2 வெளியே எடுத்துட்டதுனால வெறும் root sin square thetaன்னு இருக்கும், அது sin theta whole divided by, இங்கேயும் அதே ப்ராசஸ் பண்ணுறோம், cos theta plus sin thetaன்னு வந்துடும். ஓகேவா, root 2 கேன்சல், tan inverse இப்போ ஃபுல்லாக டிவைடட் பை cos theta. ஸோ cos theta divided by cos theta 1, sin theta divided by cos theta tan theta. இங்கேயும் இந்த இடத்துல டிவைடட் பை cos theta whole divided by. ஸோ அப்போ இங்கே cos theta divided by cos theta 1, sin theta by cos theta tan theta. ஸோ இந்த இடத்துல இந்த tan theta இங்கே theta இருக்க tan 45 நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ அதை pi by 4ன்னு போட்டுக்கலாமா. ஸோ அப்போ இந்த இடத்துல tan inverse tan pi by 4 minus tan theta divided by 1 plus, இங்கே 1ஆலே தானே மல்டிபிள் பண்ணுறோம், ஸோ அப்படியே நினச்சிக்கலாம். 1ஆல் மல்டிபிள் பண்ணாலும் tan theta தானே. ஸோ எதுக்காக இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, tan x minus tan y divided by 1 plus tan x tan y என்னது, tan of x minus y. ஸோ அப்போ இந்த இடம் என்னாகும், tan inverse tan of pi by 4, xக்கு பதில் pi by 4, yக்கு பதில் theta. ஸோ tanனும் tan inverseம் கேன்சல் ஆகிடும். pi by 4 minus theta நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம், 1 by 2 cos inverse of x. இது RHS proved.